Hi guys, my name is Tariq Muhammad. You are watching Your Broccoli Head. Okay, so today is my first YouTube video. So இந்த யூடியூப் வீடியோ எப்படி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா இப்போ நான் ஒரு பாடி பில்டிங் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. லைக் பாடி பில்டிங் எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ எம் டூயிங் திஸ் ஆஸ் அ பேஷனாக நான் காலேஜும் போயிட்டுருக்கேன். ஸோ ஐ ஃபீல் லைக் எல்லோரும் யூடியூப் வீடியோ போட்டு லைக் அவங்கவுங்க லைஃப் ஷேர் பண்ணுறது அது எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் வீடியோ சரிங்களா. இதில் நான் நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணல பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட், ஹவு டு டூ இட் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. But still, I'm just trying so that I can learn it from it. So actually நான் யார், நான் எங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன். ஸோ டுடே ஐம் கோன்னா டிஸ்கஸ் திஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ என் பேர் தாரிக் முகமது. நான் பிறந்தது உடுமல்பேட்டையில் சரிங்களா. எங்கள் அப்பா கோவாவில் வால்பைன்னு ஒரு ஊரில் வேலை செஞ்சிட்ருக்காரு. கோவாவுக்கு 2.5 வயசு இருக்கப்போ நான் வந்தேன். ஸோ என்னோடய நர்சரி, ஹை ஸ்கூல், ஹை செகண்டரி, இப்போ கரண்ட்லி காலேஜ் எல்லாமே கோவா இட் செல்ஃபில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் கரண்ட்லி 3rd இயரில் படிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஜிம் நான் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் எண்டிங்கில் லைக் ஒரு டிசம்பர் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணேன் சரிங்களா. அப்போ இருந்து எனக்கு என்னோட ஒரே மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு லூஸ் ஃபேட் அண்ட் கெயின் சம் மசில். நான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். ஸோ ஆஃப்டர் தேட் ஐ மேட் மை ஃப்ரெண்ட். அவன் ஒரு ஜிம் ட்ரெயினர். அவன் ஒரு ட்ரெயினராக வேலை செஞ்சிட்ருந்தான். அவன் கூட நல்லா பழகிட்டு அவங்க தம்பி அப்போயே லைக் 2021-22 நல்லா இருந்தான். லைக் அவன் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ அவனை பார்த்துட்டு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அப்புறம் எனக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பாடி பில்டிங்கில். ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டு கைடன்ஸ் வாங்கி லைக் அப்போ எங்கிட்ட காசு இருக்காது. வீட்டில் கேட்டோம்னா லைக் நம்ம வீட்டில் ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, லைக் ஒரு முட்டை சாப்பிட்டா போதும், சிக்கன் டெய்லி சாப்பிடக்கூடாது, சிக்கன் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் அப்படி இருந்தும் ஐ டேக்கிள் டு ஆட் சம் ஸ்டஃப்ஸ் டெய்லி. அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அப்புறம் நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்தேன். 12th ஸ்டாண்டர்டில் லைக் நான் யோசிச்சிட்டேன், இனி எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு பி அ நேச்சுரல் பாடி பில்டர். அப்போ தான் இவங்கெல்லாம் இதாகிற டைம். இந்த கோவா சைட்லாம் ஹிந்தி அதிகமாக பேசுவோம் நாங்கள், லைக் தக்கனி கொங்கனியும் பேசுவோம். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸஸ் இன்ஸ்டாகிராம்லாம் அப்போ கொடிக்கட்டு பண்ணதெல்லாம் இந்த HSF சொல்லி போட்டு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. டியோன் டிசில்வா சொல்லி போட்டு ஒரு பாடி பில்டர் இருந்தார். அவரோட திக்ஷாந்த்னு சொல்லி போட்டு ஒரு பாடி பில்டர் இருந்தார். அவங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. லைக் பாரு இவங்களே நேச்சுரலி இவ்வளோ புஷ் பண்ணி இவ்வளோ இது பண்ணுறாங்களே. ஆனால் இது என் மைண்ட் செட்டில் இருந்துச்சு, லைக் இட் வில் டேக் சம் இயர்ஸ், இட் வில் ஆல்மோஸ்ட் டேக் அ டிகேட் ஆர் மோர். பட் நம்ம பண்ணணும், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த இது பண்ணிடலாம். ஸோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் 12th ஸ்டாண்டப்போ டிசைட் பண்ணேன். ஸோ ஐம் கோன்னா டூ சம்திங், பட் ஐ டூ இட், எப்படியாச்சும் பண்ணணும்னு சொல்லி போட்டு அப்புறம் வீட்டில் இருந்துக்கிட்டு திட்டி இது பண்ணி ஆகி அப்புறம் நான் ஃபஸ்ட் இயர் வந்தேன். ஃபஸ்ட் இயர் காலேஜ் அப்போ இங்கே தான் பேண்டிம்னு சொல்லி போட்டு ஒரு ஊரில் டான் பாஸ்கோன்னு சொல்லி போட்டு ஒரு காலேஜில் நான் அட்மிஷன் எடுத்தேன். அப்புறம் இங்கே தான் என்னோடய ஃபஸ்ட் இயர் போச்சு. அப்போ ஒரு எப்படின்னா ஒரு பையன் தான், அவன் இது பாடி பில்டிங் பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீஸ் டூயிங் ஆன் அ நெக்ஸ்ட் லெவல். லைக் எல்லாத்துக்கும் தெரியுது அவன். எனக்கு அப்போ எத்தனை வயசுனா, எனக்கு 19 வயசு, அவனுக்கு ஒரு 21 வயசு, என்னை விட ஒரு 2 வருஷம் மூத்தவன் அவன். ஸோ அவனை பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சோ, இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு. என்னை விட 2 வயசு தான் மூத்தவராக இருக்கா, ஆனால் என்னை விட
எப்படி ஒரு மசில் மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஃபிசிக்காக இருக்கட்டும். ஏன்னா என்கிட்ட ஃபிசிக் இல்லை. ஸோ நான் அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு சரி அப்போனா நம்ம கண்டிப்பாக பண்ணணும், இந்த பாடி பில்டிங் பண்ணணும்னு சொல்லி போட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் இயரில் இருந்துக்கிட்டு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னீங்களே, அவன் ஒரு புது ஜிம் செட்டப் பண்ணான். அப்போ இருந்துக்கிட்டு இல்லை நான் நம்ம 2 பேர் ஒரு காம்படிஷன் பண்ணலாம்னு சொல்லி போட்டு ஜஸ்ட்டு 60 days தான். 60 daysல எப்படி இருந்தேன்னா அப்படியே காம்படிஷனில் இறங்கி ஒரு 6th place வந்தேன். 6th place வந்தப்போ எனக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. சந்தோஷமாக எதுக்கு இருந்துச்சுன்னா, ஐ ஜஸ்ட் ஸ்டெப்ட் இன்டூ பாடி பில்டிங். நாளைக்கு எனக்கு பக்கத்தில் இருந்தவங்களாம் அவன் பரவாயில்ல, இவன் ஸ்டேஜ் ஏறிட்டான், இவன் ஒரு பாடி பில்டர்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு. ஆனால் என்ன எனக்கு டிசப்பாயின்மெண்ட் எங்கே இருந்துச்சுன்னா, லைக் 6th place ஒன்றுமே இல்லை. நான் என் மிரரில் பார்த்தாலே எனக்கு தெரியும் லைக் என் பாடியில் ஒன்றுமே இல்லை. அப்படின்ட்டு இருந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் யோசிச்சிட்டேன். எங்கள் வீட்லேயே சொல்லி போட்டு எனக்கு இந்த ஒரு தடவை காம்படிஷன் பண்ணிட்டீங்க, நான் கண்டிப்பாக இன்னொரு காம்படிஷன் பண்ணணும், எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா என் பொட்டென்ஷியல் நான் எடுக்கணும், எப்படியாச்சும் எனக்கு இது கடைசி காம்படிஷன் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு கன்வின்ஸ் பண்ணி, அப்புறம் போன வருஷம் ஜூன் மாதத்தில் ஒரு கோச்சை ஹையர் பண்ணி அவர் கூட தான் இப்போ இப்போ வரைக்கும் இன்னொரு 8 weeks காம்படிஷன் இருக்குது. இப்போ வரைக்கும் அவர் கைடன்ஸில் தான் இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங். எனக்கு தெரியும் நான் அவ்வளோ டாமினேட்டிங்காகவோ இல்லை அவ்வளோ அந்த லெவல்லையே இல்லைனாலும், பட் ஐ மேக் ஷுர் நான் என்னோட இதில் ஏதாச்சும் ஒரு பொட்டென்ஷியல் ஹிட் பண்ணணும். நான் ஏதாச்சும் ஒரு பேர் எடுக்கணும், ஆர் நான் ஏதாச்சும் ஒரு மெடலோ வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இப்போ எவ்வளோ வயசு ஆகுது, எனக்கு இப்போ 20 வயசு தான் ஆகுது. சரிங்களா? நான் இன்னும் எனக்கு அதிகமான நாட்கள் இருக்குது. லைக் நான் ஒரு 2-3 வருஷம் பல்க் பண்ணியோ இல்லை இது பண்ணியோ பண்ணலாம். பட் அந்த எசன்ஸ் இருக்குது தெரியுங்களா? இப்போ பண்ணணும், அந்த ஒரு ரிக்ரெட்டு, அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர் போகணும். ஸோ எனக்கு இது பண்ணணும். ஸோ இது பண்ணணும்னு சொல்லி போட்டு இது பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தான் நான் இப்போ ஒரு வருஷமாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பண்ணணும், நாளைக்கு பண்ணணும், நாளைக்கு பண்ணணும்னு சொல்லி போட்டு வீடியோ பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அது நினச்சி 1.5 வருஷம் போயிடுச்சு. நான் ஜிம் ஜாயின் பண்ணி பாடி பில்டிங்னு ஒன்று பண்ணுறப்பே ஒரு ஷோ முடிச்சுட்டு நான் கான்டென்ட் கிரியேட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தேன். பட் இட் பீன் ஆல்மோஸ்ட் 2 years. இன்னும் ஒரு 8 weeks ஆச்சுன்னா 2 years முடிஞ்சிடும். இப்போ வரைக்கும் நான் ஆரம்பிக்கல. அப்புறம் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரியாலிட்டி ஹிட் ஆச்சு. லைக் ஐ ஹாவ் ஒன்லி 9 weeks ரிமைனிங், பட் ஐ ஹேவன்ட் டன் எனிதிங். ஸோ அதனால தான் இந்த 8 weeksக்கு ஒரு vlogging மாதிரியோ இல்லை ஒரு டே டு டே இது மாதிரியோ நான் போடலான்னு இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் த பீப்புள் டு ப்ளீஸ் சப்போர்ட் மீ. நான் I'll make sure I'll provide you some better entertainment, knowledge and everything. So thanks for watching. இது ஒரு ராவாக தான் இருக்கும். லைக் எடிட்டிங் ஒன்றுமே இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் அ ரா வீடியோ. லைக் ஐ ஜஸ்ட் ரெக்கார்டட் இட். இது ரொம்ப ராவாக தான் இருக்கும். நான் நடுவில் எரர்ஸாக இருக்கிறதுனால கட்டு தான் பண்ணுவேன். So it is just a raw video from my side. So I hope I get supported. I'll make sure நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன். யூ மேக் ஷுர் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ ஆர் நாளையிலிருந்து என்னோடய சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.